ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பறக்கும் மேக்னெட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் மேக்னெட் வேணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக ஒரு மேக்னெட் வேணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வேணும். இந்த ஸ்ப்ரிங் பழைய கிளிக் பென்னில் இருக்கும்ல, அதில் முடிஞ்சு பண்ண ரெண்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கூட நான் முன்னாடியே ஒரு நூல் டைப் பண்ணி வச்சுட்டேன். இந்த நூல் உங்களுக்கு தேவையான நூல் உங்களுக்கு எடுத்துக்கலாம். நான் இத்தனை எடுத்துருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு டைரி வேணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூல் வேணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வேணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரிங்கும் இந்த நூல் இருக்குதுல்ல, இது இந்த ஓவல் ஷேப் மேக்னெட் இருக்குதுல்ல, இது கூட அப்படி சுற்றிட்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்குதுல்ல, இந்த ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோமா? டைட் பண்ணதுக்கப்புறம் அதோட இழுத்து பார்த்துக்கலாம் அதை. ஏன்னா இது இப்போ போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணும்போது இது விட்டுரும். நெக்ஸ்ட் இந்த பெரிய மேக்னெட் இருக்குதுல்ல, ரவுண்ட் ஷேப் மேக்னெட், இதை இங்கே வச்சிடணும். இதை வச்சதுக்கப்புறம் இந்த டைரி இருக்குதுல்ல, இந்த டைரி அப்படி எடுத்து இந்த இருக்குதுல்ல, இந்த டைரிக்கு பார்த்துட்டு இந்த இது இருக்குதுல்ல, இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த டேபிளுக்கு இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை எப்படி டைரிக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக்னெட் இருக்குதுல்ல, இந்த மேக்னெட் இருக்குதுல்ல, இந்த மேக்னெட்டை இது கூட இப்படி கொஞ்சம் அதை நாத்திட்டே வாங்க. நூல் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த இடமும் பெருசாகும். இந்த நூல் குட்டினாலும் இத்தனை இடத்துலயே முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக பின்னாடி இப்படி நாத்திக்கணும். இந்த பாருங்க, அப்படியே ஒட்டாமல் நின்றுச்சா? நல்லா தெரியுதா? இதெல்லாம் முன்னாடி இப்படி பாருங்க. இது ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது இப்போ தான் பறக்கும் மேக்னெட். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.